ஓம் சரவண பவம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணு பிரீத். இன்றைக்கான வீடியோவில் நம்ம முருகரை பற்றின விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்க போகுது. இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால பிரதோஷமும் கூட. ஸோ பிரதோஷ வழிபாடு இன்றைக்கி கண்டிப்பாக வீட்டில் நடக்கும். செவ்வாய்க்கிழமையில் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறது என்னோட பழக்கம். ஸோ முருகருக்கு வேலை வச்சு நல்லபடியாக அபிஷேகம் பண்ணியாச்சு. விபூதி அபிஷேகத்தோட புஷ்ப அபிஷேகமும் சேர்த்து முடிஞ்சு நல்லபடியாக பூஜை முடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் தீப ஒளியில் வர்ற ஒரு சில விஷயங்கள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தீபத்தில் ஒரு மாதிரி வருது. கமெண்ட் செக்ஷனில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கும் தான் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே தீபத்தில் இந்த மாதிரி காமிக்கிறாங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே விளக்கு பொருத்திட்டுருக்கேன். ஸோ எனக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்ததாக ஞாபகமே இல்லை. எங்கள் வீட்டில் எப்போவுமே நான் தான் பொருத்துவேன். ஆனால் கொஞ்ச நாளாக தான் இதை சொல்கிறேன், இல்லை புரட்டாசி மாதத்துலேருந்து தான் எனக்கு இது ஸ்டார்ட் ஆச்சு. ஒவ்வொரு விஷயமாக தெரிஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த திரியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓம் அப்படின்னு நடுவில் கடவுளே நிற்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்திருக்கு. கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். விளக்கு திரியிலையும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளாக தான் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் நம்ம கவனித்து பார்த்தோன்னா, இந்த இமேஜில் ஓம் மாதிரி நடுவில் சாமி நிற்கிற மாதிரி அவ்வளோ அக்யூரேட்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் நான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ கடவுள் தந்த தரிசனம் தான் இது. இது நம்ம தூரத்திலிருந்து பார்க்குறப்ப முன்ன நம்ம பாட்டிமார்கள் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல ஒரு முருகன் பழைய ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோவில் எந்த ஆங்கிளில் சாமி நிற்பாரோ அதே ஆங்கிளில் தான் இங்கேயே நின்றுட்டு இருந்தது. ஸோ அதை பார்க்குறதுக்கு அப்படியே அந்த திரியில் சடனாக நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு பார்க்குறேன். கடவுள் அப்படியே நிற்கிற மாதிரியே அப்படியே அக்யூரேட்டாக இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம விளக்கு பொருத்துகிறப்போ இல்லை அந்த தூபத்தில் நம்ம பார்க்குறப்போ ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு மிராக்கிள் மாதிரியே இருக்குது. இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படிங்கிறது நான் ஆராய்ச்சி பண்ணது இல்லை. ஆனால் நானாக போய் இதை நான் பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே கிடையவே கிடையாது. இது எப்படின்னா, நான் என்னோடய வேலையை நான் பார்த்துட்ருப்பேன், அதுவாக ஆடி அசைஞ்சு பார்க்குற மாதிரியே நம்மளை கவனப்படுத்தி நமக்கு காமிக்குது. ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு காமிக்குது. அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் வந்தால் என்ன நமக்கு நிகழப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை தான் எனக்கு. ஸோ எதனால் இது வருதுங்கிறது தவிர்த்து ஏதோ ஒன்று நல்லது நடக்க போகுது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.